அனைவருக்கும் வணக்கம். எல்லா குருமார்களும் இந்த அத்வைத தத்துவத்தை உள்ளது அது மட்டுமே, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு ஒரு முமுட்சுக்கு என்ன பாடத்தை அறிமுகப்படுத்தி சொல்லி கொடுத்தாங்களோ, பிரம்ம சாட்சாத்காரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பை குருமார்கள் எப்படி ஏற்படுத்தினாங்களோ, அவங்க எல்லாருமே இந்த அத்வைத மார்க்கத்தை தான் போதிச்சிருக்காங்க. அதே தான் வசிஷ்டரும் ராமருக்கும் போதிக்கிறார். ஸோ அதனால ரொம்ப தெளிவான விஷன் வசிஷ்ட ராம சம்பாதத்தில் ரொம்ப தெளிவான விஷயங்கள் இருக்கு. துரதிருஷ்டவசமா என்னன்னா, இந்த யோக வாசிஷ்டம்ங்கிற இந்த கிரந்தத்தை எல்லாருனாலையும் வாசிக்க முடியல. அடியேன் ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி இதை படிச்சிருக்கோம். இது நமக்கு யாரும் இப்படி ஒரு புஸ்தகம் இருக்கிறதா அறிமுகப்படுத்தல. எனக்கும் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த யோக வாசிஷ்டம் அப்படிங்கிறது அசரீரியா தான் எனக்கு அது உணர்த்தப்பட்டது. நான் என்னுடைய அலுவலகத்துல பணிபுரிந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு யோக வாசிஷ்டம் படி அப்படின்னு உள்ள ஒரு சப்தம், ஒரு மெசேஜ். அப்படி ஒரு கிரந்தம் இருக்கு இந்த லோகத்துல அப்படிங்கிறது அடியனுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சரி பார்த்துக்கலாம், வேலையை முடிச்சுட்டு நம்ம அதனோட தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் அந்த வேலையை முடிச்சுட்டு உடனே தேடி பார்க்கும்போது அப்படி ஒரு புக்கு இருக்கு. அது ஆக்சுவலாக யோகம் அப்படிங்கிறது கூட சரியான மொழிபெயர்ப்பான்னு தெரியல, அது இவங்க பேர் வச்சாங்கன்னு தெரியல. ரொம்ப பழைய காலத்தில் ஞான வாசிஷ்டம் அப்படிங்கிற பேர்ல தான் எல்லாருக்குமே அது அறிமுகமாயிருக்கு. மகாராமாயணம் அப்படின்னும் அறிமுகமாயிருக்கு. அதனால நிறைய பேர் இதை ஒவ்வொரு விதமா தெரிஞ்சு வச்சிருக்காங்க, ஒவ்வொரு பேர்ல. அதனால எல்லாமே ஒண்ணுதான். இப்ப ராமாயணம் கதை எவ்வளவு முக்கியமோ, வசிஷ்டர் ராமருக்கு இந்த ஞான உபதேசம் செய்ததும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம தொலைக்காட்சிகள்ல பார்க்கும் பொழுது இந்த ஞான உபதேசம் நடந்த ஒரு விஷயத்தை மட்டுமே இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த தொலைக்காட்சியிலும் டெலிகாஸ்ட் பண்ணல. அதாவது இந்த ஞான வாசிஷ்டம், யோக வாசிஷ்டம் இப்படி வேணா வச்சுக்கலாம். இதை யாரும் டெலிகாஸ்டே பண்ணல. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா மனிதனாக பிறந்த ஒவ்வொரு ஜீவர்களும் இந்த அத்வைத தத்துவமான இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, தான் யார், தான் என்னவா இருக்கோம், நமக்கு அழிவு இருக்கா, இந்த ஜெகத் மித்தியாவா இல்லை உண்மையா இருக்கா அப்படிங்கிற மாதிரி இன்னும் பல கேள்விகள் இருக்கு. இது எல்லாத்துக்குமே பதில் அதுல ரொம்ப ஸ்ருதி சுத்தமா இருக்கு. அதுல ரொம்ப விரிவாகவும் இருக்கு. இத நேரம் இருப்பின் ஒரு தடவை வாசிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த ஞான வாசிஷ்டம் அல்லது யோக வாசிஷ்டம் அப்படிங்கிற இந்த நாமத்தை நம்ம இப்ப எல்லாமே சிரவணம் பண்றோம் இல்லையா, கேட்கிறோம் இல்லையா, இந்த வார்த்தையை பல ஜென்மங்கள் பல பல லட்ச பிறவிகளுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த முக்தியை கொடுக்கக்கூடிய கிரந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த ஞான பொக்கிஷத்தை பத்தின தலைப்பை கூட கேட்க முடியும். இது கூட நம்மளுடைய பிராரப்தத்தில் இல்லைன்னா இந்த சப்தத்தை நம்ம கேட்கவே முடியாது. இது சர்வ நிச்சயம். இது ஏன்னா அசரீரியா தான் இது எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் தேடும் போது ஒரு பிடிஎஃப் கிடைச்சது. அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணி சும்மா படிப்போம் இல்லையா, அப்ப எடுத்தவொடனே கண்ணில் பட்ட முதல் வார்த்தை என்னன்னா, இந்த ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு தீர்த்த யாத்திரை மேற்கொள்ள தேவையில்லை, யாக யஜ்ஞங்கள் புரிய தேவையில்லை, தான தர்மங்கள் செய்வ தேவையில்லை அப்படின்னு இந்த வரிகள்லாம் படிக்கும் போது, சரி எதுவுமே செய்ய தேவையில்லையா, இதெல்லாம் ரொம்ப கடினம், இதெல்லாம் நம்மளால எல்லாருனாலையும் சாத்தியமா முடியாது. ஒரு யாகம் பண்ணணும், ஒரு யஜ்ஞம் பண்ணணும், அதுக்கு சரியான ஒரு பண்டிதர்களை வச்சு பண்ணாதான் அதுக்கு உண்டான பலாபலன்கள் கிடைக்கும். இந்த கலியுகத்துல இன்னைக்கு அந்த அளவுக்கு பக்குவமா இருக்காங்களா, இருக்கலாம். அவங்கள நம்ம சந்திச்சு நம்ம அதை பயன்படுத்திக்கிறோமான தெரியாது. இந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கர்மம் புரிய, அதாவது இதற்காக நீ எதையும் செய்ய வேணாம்ப்பா அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒரு மாதிரியா இருந்தது. ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று சொல்ல வருது. இதை தான் நம்ம தேடிட்டு இருந்தோமா, ஏதோ ஒன்று இந்த விஷயங்கள், இந்த வார்த்தைகள் நம்மளை எங்கேயோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்மளை அழைத்து போடுதுன்னு புரியுது.
சரின்னு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் போல மொழி அடிப்படையில இந்த ஞானம் புரியுது. ஞானம்னா என்ன எல்லாம் புரியுது. சித்துனா என்ன, தூய அறிவுனா என்ன, சிதாகாசம்னா என்ன, இந்த வார்த்தைகளுக்கு எல்லாமே மீனிங் தெரியுது. ஆனா இதெல்லாம் அனுபவம் ஆகுதா? நம்மளுடைய டே டு லைஃப்ல இதை பயன்படுத்திக்கிறோமான்னு பார்த்தா இது வெறுமனே ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி புரியுது. ஆனா அதை பயன்படுத்த தெரியல. அந்த காலத்துல இருந்த ஜிக்ஞாசுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல வந்து குருகுலத்துல தான் இதை போதிச்சாங்க. குருகுல கல்வி மூலியமா நேரடியா குரு சீடனுக்கு போதிக்கிற முறையா இருந்தது. ஆனா இவங்க எல்லாமே குருகுலத்துக்கு போயிடுவாங்க, குருக்கிட்டே போயிடுவாங்க. இந்த அதாவது வந்து வர்ணத்துல வந்து 4 வர்ணங்கள் இருக்கிற மாதிரி பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், துறவரம் அப்படிங்கிற அந்த 4வது நிலை. அப்ப இந்த பிரம்மச்சரியம் அந்த கல்வி கற்கக்கூடிய பிராயத்துல குருகுலத்துல இருந்து இது குரு மூலியமா நேரடியா பயிற்சி அளிக்கப்பட்டது அந்த காலங்கள்ல. அப்ப வெறுமன பாடங்கள் மட்டும் போதிக்கப்படல. இவங்க என்ன பண்ணணும், குருவுக்கு தொண்டு செய்யணும். அப்ப குரு கூடயே இருக்கணும். அப்ப அவரு இந்த ஞானத்தை அறிந்தவர். டே டு லைஃப்ல இந்த வித்யாவை அவங்களுக்கு கொடுக்குற நேரம் போக மீதி சாதாரண சமைக்கிறது இல்லை ஏதோ ஒரு வேலை செய்யறது இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. மற்றவர்களுடன் வந்து பேசுறது, பழகிறது, ஒரு விஷயத்தை அணுகுமுறை செய்யறது, வெளி விஷயங்கள்ல எப்படி கவனங்களை செலுத்துறாங்க, வெளி விஷயங்கள் ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி எதிர்கொள்றாங்க, இதெல்லாம் அவங்க கூடயே இருந்து பார்க்குற ஒரு பாக்கியம் அவங்களுக்குலாம் இருந்திருக்கு. அதனால அவர்களுக்கு அதை அப்படியே அதை இமிட்டேட் பண்றாங்க. ஓ இப்படிதான் இருக்கணும் பக்கத்துல பாக்குறாங்க. இதுக்கு எப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு அதை அந்த மாதிரி அப்படியே ஒரு 12 வருஷம் அவங்க கூடயே வாழ்ந்து எல்லாம் புரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அதுல நல்ல நிலையில இருக்கக்கூடிய அந்த ஜீவனை தேர்ந்தெடுத்து அவர்களை அடுத்த மேல்கதிக்கு கொண்டு போறதுக்கு, உயர் வகுப்புக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப அங்கேயும் அவங்களுக்கு வேணுங்கிற கல்வி எல்லாம் கொடுத்து கடைசியில இவன் தேர்ச்சி அடைஞ்சிட்டான்னு அவங்களுக்கு எப்ப தெரியுதோ அப்பதான் காதுல கர்ணம் மந்திர மாதிரி நீ அதுவாகத்தான் இருக்கிறாய், நீயே பிரம்மம் அப்படின்னு இந்த பூரண உண்மையை அவங்களுக்கு போதிப்பாங்க. அப்படி போதிச்சு வந்த இந்த கல்வி முறைதான் இன்னமும் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த கலியுகத்துல அங்க தொட்டு இங்க தொட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலியமா இந்த தர்மம் இன்னும் வந்து விலகாம இன்னும் மக்கள் வந்து பிறவி பிணியிலிருந்து விடுவிப்பதற்காக பல குருமார்கள் ஆங்காங்கு தோன்றிக்கிட்டே தான் இருக்காங்க. அது அப்படித்தான் நியதி, அது அப்படித்தான் உருவாகி இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த அத்வைத மார்க்கத்துல இருக்கிறோம், நம்ம ஞானம் அடையணும், நான் யார் அப்படின்னு தேடுறோம், தெரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறது பிரம்ம சங்கல்பம். ஏதோ நம்மளுடைய மனசுடைய சங்கல்பம்னு நினைச்சிடாதீங்க, இது பிரம்ம சங்கல்பம். அதனால தான் நம்ம இந்த மாதிரி சத் சங்கங்கள்லாம் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம கலந்துக்கல, சத் சங்கம் நடத்துறவரும் அதை கலந்துக்கிறதுக்காக உங்களை ஊக்குவிக்கலாம். அப்படித்தான் இருக்கு. 2 பக்கமும் எல்லா பக்கமும் அதுவா தான் இருந்து அது நடத்துது. கலந்துக்கிறவனும் சரி, நினைக்கிறவங்களும் சரி, அது நடத்துற மாதிரி ஒரு பாவனை செய்தாலும் எல்லாமே பிரம்ம சங்கல்பம் தான். பிரம்மத்திற்கு அந்நியமா இங்க ஒண்ணும் இல்லை. பிரம்மத்தின் கனவில் தான் இதெல்லாம் நடக்குது. அதாவது பிரம்ம சங்கல்பத்துல தான், நினைவுல தான் இதெல்லாம் நடக்குது. 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கு. அதுல இந்த மனித சரீர எந்திரத்தில் பிறந்த, அதாவது மனிதனாக பிறந்த இந்த ஜீவர்களுக்கு மட்டுமே இங்கே சொல்லக்கூடிய இந்த ஜீவன் முக்தி நிலை சாத்தியம். வேற தாவர ஜங்கமங்கள் உயிரினங்களுக்கெல்லாம், விலங்குகள் மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் இது சாத்தியம் இல்லை. அப்ப மனித பிறவிங்கிறது எவ்வளவு முக்கியமானது, இந்த மனித சரீர எந்திரம் எவ்வளவு முக்கியமானது. ஏன்னா இந்த சரீர வழியா தான் நம்ம என்ன ஆக முடியும், ஜீவன் முக்த நிலைக்கு போக முடியும். அப்ப சரீர மூலியமா தான் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஜடத்தை பிரதானப்படுத்தல. இந்த சரீரத்துல இருக்கும் பொழுது பகுத்தறியக்கூடிய ஒரு அறிவு, அதுதான் வந்து 6வது நிலை. மற்றதெல்லாம் 5 நிலை இல்லையா, உயிரினங்கள்லாம் இருக்கு. அப்ப அந்த 6வது நிலை வந்து பகுத்தறியக்கூடிய அறிவை அறிவால் அறியக்கூடிய நிலை வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா மற்ற ஜீவர்களுக்கு வந்து மனனம் பண்ணக்கூடிய சக்தி இல்லை.
ஆனா மனித ஜீவர்களுக்கு அது உண்டு. அப்ப இந்த அறிவை கொண்டு நான் யார், ஜகமாவது என்ன அப்படின்னு விசாரம் பண்ணி உள்முகமா திருஷ்டியை திருப்பி, தன்னுடைய பார்வையை திருப்பி விசாரிச்சு எதெல்லாம் நான் இல்லையோ அதெல்லாம் விட்டு, அதாவது துறந்து, அப்படி துறக்கிறது தான் துறவரம், அப்படி எல்லாம் துறந்து எதை ஒன்று துறக்க முடியாமல் எஞ்சி நிற்கிறதோ அதுவே அது அப்படின்னு சொல்லப்படுது. இதுல நிறைய பேருக்கு என்னன்னா புரியுது, தெரியுது, அனுபவிச்ச மாதிரியும் இருக்கு. ஆமா அப்படிதான் இருக்கும், புரியுது, நல்லாவே புரியுது. ஆனா பல நேரங்கள்ல 100% அப்படி இருக்கிற மாதிரி தெரியல அவங்களுக்கு எப்படி தெரியலன்னா, எல்லாருமே சொல்றாங்க பிரம்மன் தான் எல்லாமாவும் இருக்குது, நீயே கடவுளுங்கிறாங்க. நான் போய் கடவுளா, அதற்கு தகுதியானவனா அப்படின்ற கேள்வி இந்த மனசுல சதா எழுந்த வண்ணமா இருக்கு. அதனால அவங்க ஏத்துக்கிறதுல மறுதளிக்கிறாங்க. இது சரியா இல்லையே, எனக்கு சில பல பழக்கங்கள் இருக்கு, இதெல்லாம் விடாம நான் எப்படி போய் கடவுள்னு சொல்றது, நான் போய் அதுக்கெல்லாம் தகுதியா, அப்படி இல்லை. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு. இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஐயா நீங்க சொல்றதெல்லாம் புரியுது, ரொம்ப சுலபமா இருக்கு, அது அப்ப என்னமோ கேட்கும் போது நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, அதுக்கப்புறம் திருப்பி இந்த டே டு லைஃப்ல போய் நம்ம என்ன கதாபாத்திரமோ அதற்கு உண்டான நடிப்புகள்ல நம்ம போயிடுறோம் இல்லையா. நம்ம ஒரு அலுவலகத்துல நம்ம மேலாளராக இருந்தா என்ன பண்ண போறோம், அதுக்கு உண்டான பாணிகள்ல கடைபிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு கதாபாத்திரமா நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் கடவுளா இருக்கிறேங்கிறது எனக்கு நினைப்புல வரமாட்டேங்குது. எனக்கு அந்த இடத்துல நான் அப்படி இருக்கேன் அப்படிங்கிற இதே வரல. திடீர்னு ஞாபகம் வருது, ஐயோ இது எல்லாருமே பிரம்மன் தானேன்னு புரியும் போது அந்த ஒரு கணம் புரியுது, ஆமா அப்படின்னு ஒரு விவேகம் வருது. ஆனா அடுத்த கணமே அதுல இருந்து விலகி மீண்டும் போய் நான் இந்த உலகத்துல சிக்கிடுறேன். இது ஏன் இப்படிதான் இருக்குமா? ஆனா அப்படி இருந்தா எப்படி நமக்கு முன்னாடி இருந்த முன்னோடிகள்லாம் அப்படியே அசங்காம அந்த மௌனத்துல எப்படி இருந்திருப்பாங்க, இது எப்படிங்கயா சாத்தியப்படுத்திக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்ப எல்லாருடைய கேள்வி என்னன்னா, நடைமுறைப்படுத்தணும். இது எனக்கு சாத்தியமாக மாட்டேங்குது, புரியுது இதாங்க உண்மைன்னு தெரியுது, ஆனா இது எப்படி நான் ஒவ்வொரு தடவையும் நினைச்சு ரொம்ப கான்சியஸா மனசுக்குள்ள சங்கல்பம் பண்ற மாதிரி, நான் பிரம்மமாக இருக்கிறேன், எல்லாம் ஒன்று, சகலமும் பிரம்மம், நான் செய்யக்கூடிய செயல்களின் பலனை பிரம்மார்ப்பணம் செய்கிறேன், எல்லாம் பிரம்மம் எல்லாம் பிரம்மம் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணுமா, இப்படி மனனம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமானா அப்படி பண்ணா வருமானா வராது, அப்படியே இல்லை. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஏதோ ஒரு முயற்சி எடுக்கணும், முயற்சி எடுத்தாதான் அது சாத்தியமாகும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்திதி நிலை. ஆனா அருணகிரிநாதர் சுவாமிக்கு முருகர் எழுதியது சொல்லற சும்மா இருந்தார். அப்ப பேசாம சும்மா இருக்கிறதுனா என்ன? அப்ப பேசாம சும்மா இருக்கணும்னா எப்படி? இப்ப வாயில பேசிட்டு இருக்கிறதுல பேசாம இருந்தோம்னா அது வாக் மௌனம்னு சொல்றோம். இந்த மனசுல சிந்திச்சுக்கிட்டே இருப்போம், ஏதாவது ஒரு குரல் உள்ள மனதின் குரல் ஓடிக்கிட்டே இருக்கும், அது இது இப்படி அப்படின்னு, அது மனோ மௌனம்னு சொல்றோம். ஒண்ணுமே இல்லை, அப்படியே பேன அப்படியே கிடக்கிறது, ஒரு நினைவு இல்லாம ஒண்ணும் இல்லாம, அத காஷ்ட மௌனம்னு சொல்றோம். ஆனா விழிப்பா இருக்கணும், எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது, மனதின் குரல் எந்த உளறலும் உள்ள நடக்கக்கூடாது, எந்த சங்கல்பம் வைக்கக்கூடாது, நான் ஞானம் அடையணும் அப்படிங்கிற இந்த சங்கல்பமும் கூடாது. இதுவும் ஒரு ஆசை தான், அதனால இதுவும் கூடாது. அப்ப எப்படி மரக்கட்டை மாதிரி ஜட மாதிரி இருக்கணுமா அப்படின்னு கேள்வி. இப்படி அடுக்கு அடுக்கா கேள்விகள் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ஜீவன் முக்த பாதையில ஞானத்தை தேடும் போது இப்படி அடுக்கடுக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கேள்விகள் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம முன்னமே சொன்னோம், இந்த ஞான மார்க்கம்ங்கிறது விசார மார்க்கம்.
விசாரம் பண்ணி தான் இதுல தெளிவடைய முடியும். இதுல பல குருமார்கள் வந்து அவங்களுடைய மார்க்கத்தை காட்டியிருக்காங்க. அவங்க போன வழியை காட்டி கடைசியா போய் சேர்றது என்னமோ ஒரே இடம்தான். ஆனா அவங்களுடைய வாழ்க்கை பயணங்கள்ல எப்படி அப்படின்னு பிராரப்தத்தினால இங்கெல்லாம் போய் அப்புறம் அங்கிருந்து அவங்க சந்நியாசம் எடுத்து அதுக்கப்புறம் அவங்க தன்னிலைப்பட்டு விசாரிச்சு உள்ள போய் அதை அடைஞ்சாங்க. நம்ம எல்லாமே கேள்விப்படுறது பார்க்கறது எல்லாமே அவுட்புட்டை தான் பார்க்குறோம். இப்ப பகவான் ரமணரை பார்க்குறோம், அது அவுட்புட். அவர் எப்படி ஞானம் அடைந்தார் அப்படின்னு விசாரம் பண்ணா, அவர் இளைய பிராயத்துல மரண பயம் ஏற்பட்டது. அப்ப அந்த மரண பயத்தை, மரணம்னா என்னன்னு அவர் அனுபவிச்சு பார்த்தாரு. அப்ப சரீரம் மரக்கட்ட மாதிரி வெறப்பா வச்சுக்கிட்டாரு. அப்ப கொஞ்ச நேரத்துல உடல் எல்லாம் சில்லிட்டு கட்டை போல ஆயிடுச்சு. அப்பயும் உள்ள அவர் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு, என்ன நடக்குது என்ன நடக்குது. வாய் பல்லு எல்லாம் இறுக்கமா மூடிக்கிட்டு இந்த மரணம் மாதிரியே அபிநயம் பண்ணி பாக்குறாரு. அப்போ ஒரு கட்டத்துல மனசும் அங்க இல்லை, சிந்தனையும் இல்லாம அப்படியே இருக்கிறார். அப்ப கிட்டத்தட்ட உடலும் இல்லை, உடல் இருக்கிறதும் அவரால் உணர முடியல, மனமும் அங்க அசையல, அப்படியே இருக்கு. ஆனாலும் நான் இருக்கிறேங்கிற உணர்வு அங்க இருந்துகிட்டே இருக்கு. அதை அவர் பார்க்கிறார், தரிசிக்கிறார். அப்ப அவருக்கு புரியுது, நாம சாகிறதே இல்லை, மனம் அழியும் உடம்பு அழியும், ஆன்மாவாகிய நாம அழியறது இல்லைன்னு அந்த சின்ன வயசுல புரிஞ்சுது. எந்த குருவும் இல்லை அவருக்கு. அப்படி புரிஞ்ச மாத்திரத்துல இதுதான் அப்படிங்கிற ஒரு ஞான நிச்சயம் ஏற்பட்டு இதான் அது அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறம், ஏன்னா நான் சாகல, அவருடைய டார்கெட் என்னன்னா மரணம்னா என்னன்னு பார்க்கணும்னு போனவருக்கு உடல் இல்லாம போகுது, மனம் இல்லாம போகுது, நான் இருந்துகிட்டே தானே இருக்கேங்கிற போது அப்ப நாம மரணிக்கிறதே இல்லைங்கிற மாபெரும் உண்மையை அவர் கண்டுபிடிக்கிறார். அப்ப அதுதான் அப்படிங்கிறாரு. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் கேள்வி கேட்கும் போது கூட அவர் சொல்றாரு, நான் மதுரையில என்ன உணர்ந்தனோ அதுதான் இன்னைய வரைக்கும் அப்படின்னாரு. நிறைய பேர் வந்து எப்படி இந்த மார்க்கத்துல போறவங்க நிறைய பேர் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ஒரு ரமணரை உதாரணம் எடுத்துக்கிறாங்க, வள்ளலாரை எடுத்துக்கிறாங்க, மகாபெரிவாலை எடுத்துக்கிறாங்க, ஆதிசங்கரரை எடுத்துக்கிறாங்க, ஓஷோவை எடுத்துக்கிறாங்க. இவங்க எல்லாமே இந்த கலியுகத்துல இப்ப எல்லாம் தெரியுது, நமக்கு எல்லாம் தெரியுது. இன்னும் பல பேர் இருந்திருக்காங்க. நல்லா ஒண்ணு பாருங்க, இவங்க எல்லாமே கிரகஸ்தர்கள் இல்லை, இவங்க எல்லாமே கிரகத்துல இருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டு அந்த உத்தமமான பதவியில இருந்தவங்க. இதுல யாருக்கும் எந்த மாற்றமும் இல்லை, ஏன்னா எல்லாருக்குமே அவங்களுடைய வரலாறு தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப நம்ம குழுவுல இங்க இணைந்து இந்த சத்சங்கத்துல கலந்துக்கிறவங்க எல்லாருமே கிரகஸ்தர்கள். நமக்கும் அவங்களுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரு விஷயத்துல நம்மளும் அவங்களும் எங்க விலகும்னா, அவங்க எல்லாம் சந்நியாசத்துல இருப்பாங்க, நம்ம எல்லாம் கிரகஸ்தனா இருப்போம். அப்ப கிரகஸ்தனா இருந்துகிட்டு இந்த நிலையை அடையிறது, இந்த நிலையை தக்க வச்சுக்கிறது, இல்ல புரிஞ்சுக்கிறது, இப்படி எந்த வார்த்தையில வேணாலும் நீங்க அணுகுமுறை பண்ணலாம். அப்படின்னா அது எப்படி? ஏன்னா நம்ம பாருங்க, நம்ம வச்சிருக்கிற குருவெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, வீட்டை விட்டு துறந்து வந்தாங்க. ஏன்னா அப்ப அப்படிதான் போகணுமா அப்படின்னு கட்டாயப்படுத்தல, அது மாதிரி நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. அவங்க எல்லாமே உறவுகளை துறந்து, இந்த இந்த உலக வாழ்க்கையை துறந்து அவங்க தன்னை தேடி அந்த பயணத்துல தனிமைப்பட்டு தனியாக ஒரு இடத்துக்கு போனாங்க. இப்படி போனாங்கிறது நமக்கு தெரிஞ்ச வரலாறு, அப்படிதான் போகணும் அப்படிங்கிறது பிரம்ம சங்கல்பம். அதனால இங்க யாரு நினைச்சாலும் துறவரம் உடனே காஷாயம் கட்டிக்கிட்டு நம்ம எங்கேயோ போயிடுறதெல்லாம் துறவரம் இல்லை. அது பிரம்ம சங்கல்பமா இருக்கும் பட்சத்துல தான் அது நடக்கும். அவங்க எல்லாருமே அப்படித்தான் போயிருக்காங்க. ராம் சுரத்குமார் அவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், விசிறி சாமியார்னு அறிமுகமா இருக்காரு. அவருக்கு வந்து குடும்பம் இருந்தது, ஆனா அந்த குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு திருப்பி பப்பா ராமதாஸோட அவருடைய குருவா ஏத்துக்கிட்டு அவர் இங்க இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் அவருக்கு புரியுது நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது, போய் பிச்சை எடு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதுவே குரு ஆக்ஞையா எடுத்துக்கிட்டு அவர் போய் திருவண்ணாமலையில அவர் அப்படியே உட்கார்ந்துடுறாரு. ஸோ அதனால வந்து இங்க என்னன்னா, இவங்க எல்லாருமே வந்து கிரகங்களை தியாகம் பண்ணி அங்க போயிருக்காங்க. ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கு. என்னன்னா, நம்ம எல்லாருமே கிரகத்துக்குள்ளேயே இருக்கோம், கிரகஸ்தனா இருக்கும், கிரகஸ்த சன்னியாசிகளா இருக்கும். சரி, இப்படி இருந்து இதை அடைய முடியாதா அப்படின்னா,
அடையறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. நம்மளுடைய யதார்த்த நிலையத்தான் நம்ம புரிஞ்சுக்க போறோம். அதனால இங்க எதுவும் முடியாம இல்லை. வசிஷ்டருக்கு கிரகஸ்த சன்னியாசியா தான் இருந்தார், கிரகஸ்தரா தான் இருந்தார். அவர் ஞானம் அடைந்திருக்கார். ஸோ அதனால இல்லறங்களை துறந்துதான் ஞானம் அடையணும் அப்படின்னு இல்லை. கிரகஸ்தனா இருந்தும் அதை நம்மளால புரிஞ்சிக்க முடியும். ஆனா கொஞ்சம் சவால்கள் இருக்கும். இப்ப இல்லறங்களை துறந்து அவங்க இதை புரிஞ்சுக்கிட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இந்த உலகத்துல புற செயல் ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதுவும் அவங்களுக்கு இந்த ஞான மார்க்கத்தை தழுவியே இருக்கும். அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த விருப்பும் வெறுப்பும் இல்லை. அவங்கள சுத்தி ஒரு ஆசிரமம் உருவாயிடும். அது அப்படிதான் அந்த ஈஸ்வர சங்கல்பம். ஏன்னா அவங்கள பாதுகாத்து வைக்கிறதுக்கு தான் ஒரு குழு வந்து தானா உருவாகும். அது ஈஸ்வர சங்கல்பத்தினால நடக்குது. அப்ப அந்த குழு என்ன ஆயிடுது, அது ஒரு ஆசிரமம் மாதிரி ஆயிடுது. அவங்க பொக்கிஷத்தை பாதுகாக்கிறாங்க. அப்ப அது தானாவே ஒரு ஆசிரமம் மாதிரி மாறிடுது. அப்ப அந்த இடத்துல இருந்துகிட்டு பல ஜீவர்கள் அவரை தேடி இந்த ஆத்ம தாகத்துல இருக்கிறவங்க போறாங்க. அப்படி போற மாதிரிதான் இழுக்குது. எப்படி தேனை தேடி வண்டுகள் ஈர்க்கப்படுதோ அந்த மாதிரி இழுக்குது. அந்த மாதிரி இவங்க எல்லாம் போறாங்க. அவங்க கிட்ட இந்த ஆத்ம ஞானத்தை பத்தி பேசி தெரிஞ்சுக்கிறாங்க. இல்ல அவங்க மூலியமா குருவர்களா இது கிடைக்குது. இதெல்லாம் நடைமுறையில நம்ம பாக்குறோம். அப்ப அவங்க அதுக்காக அங்கங்க இருக்காங்க. அவங்களுக்கு புறசையிலே பாருங்க, இந்த ஞானத்தை டீச் பண்ற மாதிரியோ இல்ல ஒரு அழகா அப்படி ஒரு 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 ஆசிரமத்துல இருக்கிற மாதிரி அப்படி அமைஞ்சிருது. இப்ப நம்மளும் அதே பாடத்தை தான் படிக்கிறோம், அதே தான் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா நம்மளுடைய புறசெயல் நம்மளுடைய பிராரப்தத்துல என்ன எழுதியிருக்கோ அந்த மாதிரி இந்த உடலை காப்பாற்றி கொள்வதற்காக ஈசன் நமக்குன்னு ஒரு தனி பொக்கிஷமா ஒரு தனித்தன்மையை வச்சிருப்பான். ஒருத்தர் நல்ல கவிதை எழுதுவார், ஒருத்தர் நல்லா பாடுவார், ஒருத்தர் நல்லா மருத்துவம் பார்ப்பார். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு தனித்துவம் வைத்து தன்னையும் தன்னை சார்ந்த குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டிய கடமை. பிரம்மச்சரியத்திலிருந்து கிரகஸ்த நிலையில நம்ம இருக்கோம். அப்ப கிரகஸ்தனா இருக்கும்போது நமக்கு குழந்தைகள் இருக்கும், மனைவி இருப்பாங்க. இவங்களை எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய கடமை. ஆனால் நம்ம ஜீவன் முக்தனாவும் இருக்கணும், இந்த கடமையும் செய்யணும். இந்த கடமையில சிக்கிக்காமையும் இருக்கணும், ஒட்டாமையும் இருக்கணும், விலகியும் இருக்கணும், பட்டும் படாம தாமரை இலை மாதிரி இருக்கணும். ஆனா நம்ம ஜீவன் முக்தனாவும் இருக்கணும். இது ஒரு சவால் நமக்கு இருக்கு. அவங்க கிரகத்தை தியாகம் பண்ணனால அவங்களுக்கு இந்த சவால் இல்லைன்னு இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு மேக்சிமம் குடும்பம்னா ஒரு 4 பேர்னு வச்சுக்கலாமே, ஒரு 5 பேர் இருப்பாங்க. அவங்கள தியாகம் பண்ணி அவங்க வெளியில போயிட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அவங்களுக்கு அதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, அவர்களுடைய நிலையை புரிந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை விதமான சாதகர்கள் அவரை தேடி போறாங்க. அது ரொம்ப பெரிய குடும்பமா ஆயிடுது. ஆசிரமம்ங்கிறது ரொம்ப பெரிய குடும்பம். அது இங்க 4 பேரை தியாகம் பண்ணி அங்க 4 லட்சம் பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க முன்னாடி அவங்க உட்கார்க்க வேண்டியதா இருக்கும். அதனால ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுடைய புறச்செயலும் ஞானமாகவே அமைந்து விடுகிறது. நமக்கு புறச்செயல் நாம சில தொழில்களை புரிந்து இந்த வேடத்துக்கு தகுந்த மாதிரி இங்க நடிக்க வேண்டியது இருக்கு. நடிக்கிறதுனா என்னன்னா, அந்த வேலைகளை செய்யற மாதிரி இருக்கு. ஒரு மருத்துவம் பார்க்குறவர் மருத்துவம் பார்ப்பார், ஒருத்தர் வந்து வேற ஏதாவது வக்கீல் தொழில் பண்றாருன்னா அதை பார்ப்பார். இது எல்லாமே தன்னை சார்ந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காகவும் தன்னைனா இந்த உடல் சேர்த்து வச்சுக்கலாமே அப்படிதான் இருக்கிற மாதிரி ஒரு பாவம், அவ்வளவுதானே தவிர ஜனகர் அப்படிதான் இருந்தார். கிரகஸ்தனாவும் இருந்தார், ஞானியாவும் இருந்தார். ஸோ இப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவங்க எல்லாருமே, அதாவது ஜனகரை எடுத்துக்கலாம், உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்ப ஜனகருக்கு வந்து அஷ்டவக்ரர் வந்து ஞான உபதேசம் செய்தார்னு நம்ம எல்லாருமே படிக்கிறோம். அந்த அஷ்டவக்ரர் அவருக்கு ஞான உபதேசம் பண்ணுவதற்கு முன்பே ஜனகர் வந்து பண்டிதர்களை வைத்து, பிராமணர்களை வைத்து அவர் வந்து இந்த ஞானத்தை வந்து தெரிஞ்சுக்கிறார், படிக்கிறார், முறையா படிக்கிறார், தெரிஞ்சுக்கிறார். ஆனா அவரால் ஒரு முடிவுக்கு வர முடியல. அப்படி அவருக்கு ஞான உபதேசம் செய்து கொண்டு இருக்கிற சமயத்துல அந்த கிரந்தத்துல ஒண்ணு போட்டிருக்கு, குதிரையோடைய ஒரு சேனையில காலை வச்சு மறு சேனத்துல காலை வைக்கிறதுக்குள்ள, அப்படி காலை தூக்கி போடுறதுக்குள்ள ஞானம் அடையலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் கேட்கிறார், இது சாத்தியமா அப்படின்னு ஜனகர் கேட்கிறார். அவர் சொல்றார், சாத்தியம், ஆனா இதை நான் சாத்தியப்படுத்திக்கல, எனக்கு அந்த அனுபவம் இல்லை, ஆனா இது சாத்தியம் அப்படின்னு அவர் சொல்றார். அப்படியா,
சரி, அப்ப இது எனக்கு டீச் பண்ணுங்கன்றாரு. எனக்கு தெரியாதுங்கிறாரு. அப்ப தெரியலன்னா இது எப்படி உண்மைன்னு நான் ஒத்துக்கிறது அப்படிங்கிறாரு. அப்ப அவருக்கு ரொம்ப இதாகுது. சரி அப்படின்னு சொல்லி இவரை தூக்கி சிறையில போடுறாரு. அப்ப இந்த மாதிரி பல பேர் வராங்க. பல பேரை சிறைப்பிடிக்கிறாரு. சிறைப்பிடிக்கிறாருன்னா என்ன? உனக்கு அப்ப தெரியல. சும்மா வெறும் வார்த்தை அளவுல தான் எல்லாம் படிச்சிருக்கீங்க. யாரும் அதை உணரலையான்னு சொல்லி அப்படி பண்ணும்போது அஷ்டவக்ரருக்கு இந்த நியூஸ் போகுது. இந்த மாதிரி பிராமணர்களை வந்து அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அவரு. அப்படியா? சரி நான் போறேன்னு இவர் வராரு. இவர் கேட்கிறார், என்ன ஜனகா உன்னுடைய பிரச்சனைன்றாரு. இல்ல, இவர் சொல்றாரு, குதிரையில ஒரு சேனத்துல காலை வச்சு மறு சேனத்துல காலை போடுறதுக்குள்ள ஞானம் அடைய முடியுங்கிறாரு. இது சாத்தியமான்னு கேட்கிறார். அஷ்டவக்ரர் ஒரு புன்முறுவலோட சொல்றார், சாத்தியம், முடியுமே அப்படின்னு சாதாரணமா சொல்லிடுறாரு. சாத்தியமா? அப்ப உங்களால இதை எனக்கு போதிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். அப்ப எனக்கு இப்பே நான் தயார், எனக்கு போதிங்கன்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றார், முதல்ல யார் யாரும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அவங்களெல்லாம் விடுதலை பண்ணுங்கிறார். சரி எனக்கு என்ன அப்படின்னு எல்லாத்தையும் விடுதலை பண்ணிடுறாரு. ஓகே, இப்ப அடுத்த கட்டமா என்ன சொல்றாங்க, சரி நீ என்ன பண்ண, ஒரு குதிரையோட இந்த நாட்டுடைய எல்லைக்கு வா, கானகத்துக்கு, கானகம் இருக்குல்லையே அங்க போலாம் வான்னு கூட்டு போறாரு. அப்ப அரசன் இல்லையா, இவருக்கு மெய் காப்பாளர் மந்திரிமார்கள் இவங்க எல்லாம் கூடயே வராங்க. இவர் கூடயே வராங்க. அஷ்டவக்ரர் காடை நோக்கி போறாரு. இவங்க எல்லாம் பின்னால கூடயே வராங்க. அரசன் வரான். அப்போ ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தோடனே சொல்றாரு, ஜனகா இவங்களெல்லாம் இங்கேயே நிக்க சொல்லிடு, நீ மட்டும் என் கூட வாங்குறாரு. சரின்னு சொல்லி இவங்களெல்லாம் நிக்க வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் அடர்ந்த காட்டுக்குள்ள போறாங்க. போயிட்டு நிக்க வச்சுட்டு கேட்கிறாரு, ஜனகா நீ எந்த கிரந்தத்துல இதை தெரிஞ்சுக்கிட்டியோ அதுலயே பொண்ணு போட்டிருக்குமே, இதை யார் உனக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ, காட்டி கொடுக்குறாங்களோ அவங்கள குருவா நீ ஏத்துக்கணும் அப்படின்னு ஒண்ணு சொல்லி கொடுத்துருப்பாங்களேன்னு. ஆமா இருக்கு. அப்படின்னா நீ என்ன குருவா ஏத்துக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. நான் குருவா ஏத்துக்கிறேன். ஏன்னா இவருக்கு அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கணும். அதனால நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அக்செப்ட் பண்றாரு. அப்ப சொல்றாரு, சரி அப்பனா எனக்கு வந்து குரு தட்சணை கொடு அப்படின்னு கேட்கிறாரு. குரு தட்சிணை நீங்க என்ன அப்படின்னு கொடுங்கன்னா உடனே கொடுக்குறேங்கிறான். அப்ப குரு தட்சணையா அஷ்டவக்ரர் கேட்கிறார், தன்னையும் தனதையும் குருவுக்கு அர்ப்பணம் பண்ணு அப்படின்னு சொல்றார். எதை நீ நானுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியோ அதையும், எதெல்லாம் என்னுடையதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க இல்லையா அதையும், அது எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணுங்கிறார். கொஞ்சம் கூட யோசிக்கல ஜனகன். ஏன்னா அவர் முன்னாடி இருந்தே இந்த அத்வைத மார்க்கத்தை படிச்சுக்கிட்டே வர்றாரு. அவருக்கு எது வந்து பெருசுன்னு அவருக்கு தெரியும். அப்ப டக்குன்னு என்னங்கிறாரு, உடனே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி தந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் மனசளவுல சங்கல்பம் பண்றார். சங்கல்பம் பண்ண நிமிஷம்தான். ஏன்னா தன்னையும் தனதையும் குருவுக்கு அர்ப்பணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் நான் சிந்திக்கிறேன் என்னுடையது அப்படின்னு சிந்திக்க கூட இவருக்கு பர்மிஷன் கிடையாது ஜனகருக்கு. ஏன்னா குரு எல்லாமே குருவுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டார் தன்னையே, தன்னுடையதும் நாடுல இருந்து எல்லாமே. அப்ப இவருடையது நாங்க என்ன இருக்கும்னா, இப்ப இந்த ஸ்திதியில நீங்க இருந்தா, ஏன்னா சதா இப்ப நம்ம சிந்திச்சுட்டே இருக்கோம், ஞானம் நான் அடையணும் அது இது இப்படி பல பல விஷயங்கள் நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கா. இப்ப நம்ம சுயமா சிந்திக்கிறதுக்கோ நினைச்சு பார்க்கறதுக்கோ இல்ல புத்தியால ஆமா சரின்னு சொல்றதுக்கு கூட நமக்கு உரிமை கிடையாது. ஏன்னா தன்னையும் தனதையும் குருவுக்கு அர்ப்பணம் பண்ணியாச்சு. இப்ப இங்க என்னுடையதுன்னு ஒண்ணு இல்லை, நானும் ஒண்ணு இல்லை. அப்ப அந்த நிலை உள்ள எப்படி இருக்கும்? ஒன்னும் இருக்காது. சிந்தனையற்ற இடம் சின்மயம் அப்படின்னு சொல்லும் போது ஒன்னும் இருக்காது. அப்ப வெறுமனே அங்க என்ன இருக்கும்னா ஒரு இருப்பு மாத்திரமா இருக்கும். இந்த சத் மட்டுமே இருக்கும், வேற ஒன்னும் இருக்காது. ஏன்னா இவன் எதையும் சிந்திக்க கூட முடியாது. கண்ணை சிமிட்டணும்னா கூட குருவுடைய ஆக்ஞை வேணும். ஏன்னா இப்ப எல்லாமே அவருடையது. அப்படியே நிக்கிறான், ஸ்தம்பமா நிக்கிறான், அப்படியே நின்றுகிட்டு இருக்கான். குதிரையில ஒரு சேனத்துல காலை வச்சு இன்னொரு பக்கம் காலை கூட போடல. போடுறதுக்குள்ளன்னு அந்த புக்ல சொல்லியிருக்கு, இவன் போடல. நிக்கும் போதே அவர் சொல்றார், தன்னையும் தனதையும் குருவுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன்னாரு. பண்ணிட்டேன்னா அதுக்கு உண்டான பாவம் வரணும் இல்லையா? அந்த பாவம் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே நிக்கிறார். ஏன்னா அடுத்தது குருவுடைய ஆக்ஞை பிரகாரம் செயல்படணும், அவ்வளவுதான். அப்ப முழு விழிப்பா இருக்காரு. அங்க ஆக்ஞை வந்து அதை செயல்படுத்தலாம், அவ்வளவுதான். சுவிட்ச் போட்டா லைட் எரியுற மாதிரி கண்ட்ரோல் இங்க இருக்கு. இப்ப அப்படி இருக்கும்போது அஷ்டவக்ரர் அவரை விட்டு விலகி போயிடுறாரு. அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிடுறாரு. அவ்வளவுதான் ஞானமே. இங்க அவரு ஞானமும் அடைஞ்சிட்டார். அவருக்கு அந்த நிலை புரிஞ்சிருச்சு. அப்படியே நிக்கிறார்.
எனக்கு புரிஞ்சிருச்சுங்கிற நினப்பு கூட அவருக்கு இல்லை, அப்படியே இருக்கார், அதுவாவே இருக்கார். அவ்வளவுதான். ஒரு பொறி மாதிரி ஒரு செகண்ட்ல குரு கிட்ட அகப்பட்ட அந்த சீடனுக்கு வந்து ஒரு செகண்ட்ல கொடுத்துட்டார். இப்ப இது மாதிரி சாத்தியமான எல்லாருக்குமே சாத்தியம். ஆனால் ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஜனகர் இதற்காக எவ்வளவோ பிரயத்தனம் பண்ணியிருப்பார், படிச்சிருப்பார், விசாரம் பண்ணியிருப்பார். ஆனா அந்த பிரம்ம நிலைங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு வாயால உரைக்கவே முடியாது. அனுபவத்தால தான் ஒருத்தன் அனுபவிக்க முடியும். அப்படின்னு இருக்கும்போது இதை எப்படி ஒருத்தர் உங்களுக்கு அனுபவம் காட்ட முடியும்? உங்ககிட்ட பேசியோ தொட்டோ ஏதோ ஒண்ணு பண்ணாலும் புலன்கள் வழியா, உடலும் ஒரு புலன் தானே, அது வழியா உங்களுக்கு மனம் தூண்டப்பட்டு மனசுல வேணா நீங்க அடைஞ்ச மாதிரி நினைச்சுக்கலாம். அது அனுபவமா இருக்காது. நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படியே அதை விருத்தி பண்ணி அதை ஒரு நான் அடைஞ்சிட்டேன், நான் அப்படி இருக்கு, எனக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கு, இந்த மாதிரிலாம் தெரியுதுன்னு அப்படின்னு அது அப்படியே வளர்ந்துகிட்டே போகும் அந்த எண்ணம். இது அப்படி இல்லை. தன்னையும் தனதையும் குருவுக்கு அர்ப்பணம் செய்யணும் சொன்ன மாத்திரத்துல செய்தேன்னு அவர் சொன்னார். சும்மா சொல்லல, செய்தேன்னா அங்க என்ன பண்ணிட்டாரு, எதையுமே அவர் அதுக்கு மேல சிந்தனை இல்லாம இருக்கிறார். ஒரு சிந்தனையும் அங்க இல்லை. இப்ப நமக்கும் ஞானிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். இப்ப நம்ம எப்படி இருக்கோம், இந்த மாதிரி அத்வைத வேதாந்த பாடங்கள் எல்லாம் கேட்போம், எல்லாமே புரியும். எல்லாம் அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன இருக்கும், தானும் தனதும் அங்க இருக்கும். நான் எல்லாத்தையும் சொல்லல, பொதுவா சொல்றேன், ஒரு புரிதலுக்காக சொல்றேன், இது யாரையும் தாக்கி பேசல. அப்படி இருக்கும்போது அந்த பிரம்மனிஷ்டனா எப்படி இருக்க முடியும் நம்மளால? அது எப்படி புரிஞ்சிக்க முடியும்? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது வெறும் அறிவு தான், அதாவது பாட அறிவு தானே தவிர அது இன்னும் அனுபவ அறிவு ஆகல. ஆனா அவங்க மனசுல குடும்ப சிந்தனைகள் இருக்காது. அதாவது அது இப்படி நான் பிரிச்சு பிரிச்சு சொன்னா ஒரு குதர்க்கமா நினைக்கும். என்னன்னா அப்ப குடும்பத்தை விட்டுறணுங்கிறீங்களா, அப்ப வேலை செய்யக்கூடாதுங்கிறீங்களா, இப்படி இந்த மனசு ஓடி ஓடி பல கேள்விகளை கேட்கும். அதுக்கு தான் நம்ம சொன்னோம், தன்னையும் தனதையும் குருவுக்கு அர்ப்பணம் பண்ணிடு. அப்படி பண்ணா எப்படி இங்கயா அப்படி இருக்க முடியுமானா இருக்க முடியும். அந்த அத்வைத தத்துவம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். நீங்கெல்லாம் யாரையாவது ஒருத்தரை மானசீகமா ஒரு குருவா ஏத்துக்கிறீங்க, இல்ல ஏத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னே வச்சுக்கலாம். இப்ப நீங்க உங்க நண்பரை வந்து சாலையோரமா பாக்குறீங்க, பார்க்கும்போது என்னன்பீங்க, ஹாய் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம கொஞ்சம் அப்படி பேசுவோம் இல்லையா? இப்ப நான் சும்மா உதாரணத்துக்கு பேசி காமிச்ச மாதிரி பேசுவோம். சரி, இப்ப உங்க நண்பர் பக்கத்துல உங்க குரு இருக்கிறார். இப்ப எப்படி அந்த சீனை வந்து நீங்க டீல் பண்ணுவீங்க? ஹாய் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு இப்படி பண்ணுவோமா? இல்ல உங்க குரு அங்க நின்றுட்டு இருக்கார், உங்க நண்பர் பக்கத்துல நீங்க பாக்குறீங்க, இப்ப எப்படி கேட்போம்? வாப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சௌக்கியமா, சரி. இப்ப இந்த அடக்கம், அதாவது அந்த சூழல் ஒண்ணுதான், ஆனா உங்க குரு உங்க கூட இருக்காரு. குரு கூட இருக்கும்போது இங்க மனம் எப்படி இருக்கு, இப்படி செயல்படுது. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு தான் காட்டு. அந்த மாதிரி நீங்க யார மானசீகமா குருவா ஏத்துக்கிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய சங்கல்பத்துல எப்பயுமே அவங்க உங்க கூட தான் இருக்கிறாங்கன்ற நினைப்புலயே எல்லா வேலையும் செய்யணும். இது ஒரு சின்ன டாஸ்க் தான் உங்களுக்கு. ஐயா இதுவா ஞானம்னு கேட்டக்கூடாது. அது உங்களுக்கு பழகி கொடுக்கறதுக்காக நீங்க தான் அதுதான் ஒரு நிச்சயம். உங்களுக்கு ஒரு மின்னல் கீற்று மாதிரி உங்ககிட்ட ஒரு சின்ன மாறுதலை ஏற்படுத்தி இதுதான் புரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் நீங்க புடிச்சுக்க போறீங்க. எப்பயுமே உங்க குரு உங்க கூட தான் இருக்காரு. அது உங்க மனக்கண் மூலியமா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்ப அவர் சாட்சியா தான் நீங்க எல்லாருமே செய்யறீங்க. அப்படின்னா இந்த மனசு அங்கேயும் இங்கேயும் ஓடி அலப்பாயுது, ஹாய் அது இது நான் வந்து அப்படின்லாம் பண்ணாது. ஒரு விஷயத்துலயும் விழிப்பா அங்க என்ன பிரசன்ஸ், என்ன தேவையோ அந்த அளவு மட்டும்தான் வார்த்தை வரும். அதுக்கான விஷயங்கள் மட்டும்தான் அந்த தேகத்துல இருந்து நம்ம கொடுப்போம். செயலும் அடக்கமா இருக்கும். அப்ப இதெல்லாம் வராம, இந்த ஒழுங்கு, இந்த சிரத்தையெல்லாம் வராம ஞானத்தை உணர முடியுமானா முடியாது. அப்படியே போற வாக்குல அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே இதுதான் அதுதான் எல்லாம் எனக்கு தெரியும், வேலைக்கே ஆகாது. இந்த தெரியும்னு சொல்றவனும் இல்லாத இடம் தான் அது. இப்ப நீங்க சொல்லு பாருங்க, ஜனகனுடைய நிலை என்ன? தன்னையும் தனதையும். எதுக்கு திருப்பி திருப்பி சொல்றேன்னா ஒரே விஷயம்தான், ஆனா திருப்பி திருப்பி சொல்றேன்னா மனசுல பதியணும். ஒரு மனசுக்கு வந்து திரும்ப திரும்ப சொல்றது மூலியமா தான் அதுக்கு உள்ள பதியுமே தவிர
ஒரு தடவை சொல்லி மேற்கோள் காட்டி போயிட்டோம்னா தெரியாது. அதனால மீண்டும் மீண்டும் இதை நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. தன்னையும் தனதையும் இழந்தவர்கள், அதாவது அர்ப்பணம் செய்தவர்களுக்கு மட்டும்தான். அப்ப எந்த செயல் செய்யும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் செய்யறேன், நான் தான் பண்றேன், நான் செஞ்சதுனாலதான் இது நல்லா வந்தது அப்படின்னு கர்வமோ அகங்காரமோ அங்க வர வாய்ப்பு இல்லை. எல்லாம் குரு, ஏன்னா குரு கிட்ட இவர் அர்ப்பணம் பண்ணிடுறாரு. அப்ப எல்லாம் குரு தான் செய்யறாரு, குருவின் ஆக்ஞ பிரகாரமே நடக்கிறது அப்படின்னு குரு சிஷ்யமா இந்த இந்த முறையில நடக்குது. பாதி சங்கரர் எல்லாம் என்ன சொல்றாரு? எல்லாம் பிரம்மம். விசாரத்து மூலியமா என்ன கண்டுபிடிக்கிறோம் நம்ம? நான் சரீரம் அல்ல, நான் மனம் அல்ல, ஜெகத் மித்யா. இந்த அறிவில் பிரதிபலிக்க கூடியதுதான் உலகம். இந்த அறிவு அறியும் தன்மையில் ஆவல் அற்று இருந்தால் இந்த ஜெகம் இருக்காது. தூக்கத்துல அப்படிதான் நம்ம இருக்கோம். உள்ள இருக்கக்கூடிய இந்த சுத்த சித்தானது தூங்குறது போது என்ன பண்ணுது? உடலை விட்டுருது, மனசை விட்டுருது, அதாவது எண்ணங்கள் விருத்தி பண்றதை விட்டுருது. அப்ப நான்கிற அகங்காரமும் அங்க அந்த சமயத்துல அடங்குது. இதெல்லாம் விடுறதுக்கு நீங்க என்ன முயற்சி பண்ணீங்க? தூக்கத்துல ஒண்ணுமே பண்ணல. என்ன பண்ணீங்க? நல்லா பாருங்க, சும்மா தான் இருந்தீங்க. சும்மா இருக்கிறதுக்கு சங்கல்பம் பண்ணீங்களா? அதுவும் இல்லை. அப்ப என்னதான் நடந்தது? சும்மா போய் பெட்ல படுத்தோம், அவ்வளவுதான். தூங்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சது, போய் படுத்தோம், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கண்ணை மூடணும், அப்புறம் அப்படியே அமைதியாகிறோம். அப்புறம் எண்ணங்கள் வருது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஏன்னா நம்ம தூங்க போறோம் இல்லையா? அப்படி புரண்டு புரண்டு படுக்கிறோம். உடம்பு ஒரு மாதிரி செட்டில்டா இல்லை. அப்புறம் அப்படி இப்படின்னு திருப்பி திருப்பி அப்படி வச்சு ஒரு வகையில வைக்கும் போது ஒரு சுகம் தெரியுது. அந்த உடம்பு அப்படி அப்படி செட்டில் பண்ணும்போது அப்படி வைக்கிறோம். அப்புறம் என்ன பண்றோம்? எந்த நினைவுகளும் நினைக்காம அப்படியே இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த சுகத்திலேயே கவனம் போக 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 அப்படியே டக்குன்னு உள்ள போனதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லை. அதான் சொல்றாங்க, அந்த நிலை ஆனந்தமாக இருக்கும். ஆனந்தம்னா எப்படி? ஆரம்பமும் முடிவும் இல்லாதது. ஆனானா தொடக்கம், அந்தம்னா முடிவு. தொடக்கமும் முடிவும் இல்லாத நிலை. நான் இருக்கிறேங்கிறது கூட அங்க இல்லை, அப்படியே இருக்கு. இத விழிப்பு நிலையில சாத்தியப்படுத்தணும்னா இதான் ஞானம். அதுதான் தூங்காமல் தூங்குவது, சாகாமல் சாகிறதுங்கிறது அதுதான். இதை எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கு வைராகியம் இருக்கணும். என்னன்னா, இந்த கதாபாத்திரம் பிராரப்தத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க வீட்டுல அந்தந்த கதாபாத்திரமா நம்ம இருக்கிறோம். அந்தந்த வேலைகள் நம்ம மூலியமா நடக்க வேண்டியது நடந்துதான் ஆகணும், நடக்குது. இதெல்லாம் இருந்தாலும் நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா உள்ள வந்ததுன்னா, நான் பிரம்மம், நான் பூர்ணன் அப்படின்னு புரியணும், உணரணும். அது உணர்வு பூர்வமா எல்லாத்தையும் விளக்கி விளக்கி பார்த்து எது மிஞ்சி இருக்கோ அதை உணர்ந்துட்டா அதுதான் அது சுத்த அறிவு, சித்து அப்படின்னு அதை புரிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அந்த புரிதல் அதுக்கப்புறம் மறக்காது. அது அவ்வளவுதான். அது ஏன்னா அனுபவம், வெறுமனே இது வந்து வாய்மொழியில கேட்கல, இது வந்து அனுபவத்திலே பார்க்கிறோம். அப்ப வெளியில வேலை இல்லை, ஓய்வா இருக்கோம்னா அப்பப்ப நம்மளுடைய சுயநிலையான இந்த யதார்த்த நிலையில போய் அப்படி இருக்கிறது. ஞானிகள் அதை தான் செய்வாங்க. அவர் அப்படியே அசைவே இல்லை, அப்படியே இருந்தாருன்பாங்க. அவங்களுக்கு பார்வை கூட ஒரு சலனம் ஏற்படாது, அப்படியே இருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, உள்நிலையில எந்த சிந்தனையும் இல்லாம, எதுவும் இல்லாம அப்படியே இருக்கிறேங்கிற சங்கல்பமும் இல்லை, அப்படியே இருக்கிறது. அவ்வளவுதான். அங்க வேற ஏதாவது இன்னொரு தேவாதி லோகம்லாம் தெரியும் இல்ல, அவங்களுக்கு அது தெரியும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எல்லா காட்சிகளா நீங்க என்னென்ன பாக்குறீங்களோ, இந்த அறிவு அசைந்து உங்களுக்கு காட்சிகளா என்னென்ன விரியுதோ, இது எல்லாமே கனவுக்கு நிகரானது அப்படின்னு எல்லா குருமாரும் சொல்றாங்க. நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கனாலும் உங்களுக்கு அதுதான் பதில் கிடைக்கும். மற்றவர்கள் சொல்றாங்கல்ல, உங்களுக்கு இந்த அனுபவம் கிடைக்கும். இப்ப உங்களுடைய அறிவு அசையாம இருக்கு, அதுக்கு பேர் நம்ம என்ன வச்சிருக்கோம்? தூக்கம்னு வச்சிருக்கோம். அப்ப திடீர்னு அதுல ஒரு அசைவு ஏற்பட்டு அங்க ஒரு உலகம் உற்பத்தி ஆகுது. அது என்னன்னு நம்ம சொல்றோம்? கனவுன்னு சொல்றோம். அப்ப அந்த கனவுல நாம இன்னாரா இருக்கிற மாதிரி, அதாவது நாம நம்ம சொல்றது இந்த உடல் அடையாளத்தை வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம்? இன்னாரா நம்ம இருக்கிற மாதிரியான ஒரு பிரமை இந்த மனசுக்கு. அப்ப இந்த மனசு மனோவயப்படும் போது நம்ம அந்த உலகத்துல நான் இருந்தேன், என் நண்பர் இருந்தால், என் குரு பக்கத்துல இருந்தா, நாங்க இங்க போனோம் அங்க போனோம், இந்த காட்சி விரியுதே தவிர இந்த காட்சிக்கு ஆதாரமான அறிவு தான் இப்படி ஒரு சங்கல்பம் பண்ணி இந்த காட்சிகளை கற்பனை செய்துகிட்டு இருக்கு, சங்கல்பத்துல பாக்குது. சங்கல்ப சொரூபம் தான் அது
அது நிஜம் இல்லை அப்படின்னு புரியுது. ஆனா அறிவுங்கிற இடத்துல இருந்து பார்க்கும் போது அது கற்பனையாவும் கனவாவும் சங்கல்பமாவும் தெரியுது. ஆனா அந்த கதைக்குள்ள அந்த கனவுக்குள்ள இருக்கிற ஒரு கதாபாத்திரமா நம்மளை ஒத்துக்கிட்டா நம்ம அந்த மனுஷனாவே ஆயிடுறோம் இல்லையா? அந்த மனம் என்ன பண்ணுது அந்த இடத்துல, இந்த நாம ரூபத்தை, இந்த உடலுடைய உருவம்னு ஒண்ணு இருக்கு, இதுக்கு ஒரு பேர் ஒண்ணு வச்சிடறோம். இதுதான் நான் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை படுத்திக்கிட்டு ஒரு அகங்காரத்தோட நான் தான் செய்யறேன், நான் தான் பாக்குறேன், நான் தான் போறேன்னு இது அந்த மாதிரியான ஒரு பாவம் அங்க வருது. இதே நிலைதான் முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது நமக்கு இப்ப நடக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். இப்ப நம்ம தொலைக்காட்சி பார்க்குறோம், டிவி பார்க்குறோம் இல்லையா? இப்ப இந்த டிவியில ஒரு மகாபாரதம், ராமாயணம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஓடுதுன்னு வச்சுப்போம். அதுல ஒரு பக்கம் வந்து துஷ்டர்கள்லாம் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் எல்லாம் வந்து தர்மவான்களா இருக்கிறாங்க. அப்படித்தானே இருக்கும், நல்லவன் கெட்டவன் இப்படித்தானே பிரிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த சீரியல் ஏதோ ஒன்று ஓடுதுன்னு வச்சுக்கலாம். நல்லா பாருங்க, இது ஒரு உதாரணம் தான். இது வந்து 100% வந்து பொருந்தும்னு நான் சொல்லலை, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இப்ப அந்த டிவியில தோணக்கூடிய காட்சிகள்ல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே அந்த டிவியில இருக்கிற கரண்ட் தான், மின்சாரம் தான் அந்தந்த வடிவத்துல நமக்கு காட்சி கொடுக்குது இல்லையா? ஆனா அந்த மின்சாரம் நான் கிருஷ்ணரா தான் இருப்பேன், நான் துரியோதனா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஏதாவது சங்கல்பம் பண்ணுமா? அதுக்கு ஏதாவது அந்த மாதிரி நினைவுகள், அதாவது சிந்தனை செய்யுமா? கரண்ட் அந்த மாதிரிலாம் சிந்தனை செய்யாது. அது பாட்டுக்கு இருக்கிறேன்னு இருப்புணர்வோட தான் இருக்கும். அது பாட்டுக்கு இருக்கும். அத மின் காந்த அலைகளா மாற்றும் போது, அதாவது என்ன சொல்றது, எண்ண அலைகளா மாறும் பொழுது அந்த மாதிரி காட்சிகள் வடிவமைக்கப்படுது. அப்ப அந்த மின்சாரம் தான் அங்க கிருஷ்ணரா இருக்கு, அதே மின்சாரம் தான் அந்த டிவியில என்னவா இருக்கு, துரியோதனாவும் இருக்கு, தர்மனாவும் இருக்கு, பீமனாவும் இருக்கு, திரௌபதியாவும் இருக்கு, எல்லாமாகவும் சகுனியில இருந்து எல்லாமாவும் இருக்கு. இப்ப கிருஷ்ணர் சொல்றாரு அதுல, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு, நீயும் அதே மின்சாரத்துல உருவானந்தாப்பா அப்படின்னு அவர் சொல்றாருன்னு வச்சுக்கலாம். அதாவது நீயும் பிரம்மன் தான்ங்கிறது நான் புரியறதுக்காக இப்படி சொல்றேன். நீயும் அதே மின்சாரத்தில் உருவானவன் தான், உன் சொரூபமே அதுதான் அப்படின்னு சொல்றாருன்னா, நான் போய் இப்ப இது வந்து நான் போயின்னு இந்த சந்தேகம் எதனால வருதுன்னா, இந்த கதாபாத்திர புத்தினால வருது. நான் போய் அதுவா, நான் இப்படிலாம் சிந்திக்கிறேன், நீ அப்படிலாம் செயல்படணுங்கிறது கதை பிரகாரம் அதுவே கற்பனை பண்ணதுதான். அதனால நான் போய் அதுவா அப்படின்னு. ஆனா இதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரம்மத்துல எந்த கற்பனையும், வேண்டுதல், வேண்டாம், விருப்பு, வெறுப்பு எதுவுமே இல்லை. அந்த மின்சாரத்துக்கு எதுவுமே இல்லை. நான் இதுவா தான் இருப்பேன், அதுவா இருக்க மாட்டேன், நான் அது செய்ய மாட்டேன், இதுதான் செய்வேன் அப்படின்னு அங்க எந்த எந்த விதமான கற்பனைகளுக்கும் அங்க இடம் இல்லை. கரண்டா இருக்கு, அது என்னவா வேணாலும் மாறுது, என்னவா வேணா காட்சியா விரியுது. அப்புறமேட்டு என்ன பண்ணுது, அங்க எந்த விதமான டெலிகாஸ்டும் நடக்கலன்னா அது பாட்டுக்கு அதுவா இருக்கு, கரண்டா இருக்கு. டிவி பாட்டுக்கு ஒரு பிளாங்கா ஒண்ணு, அதுக்கு பேர் சூன்யன்போம். சூன்யம்லாம் கிடையாதுங்க, அது பாட்டுக்கு இருப்பா இருக்கு. ஏன்னா அந்த ஒண்ணுமில்லாத தன்மையில தான் எது வேணாலும் உருவாக ரெடியா இருக்கு, அப்படிதான் இருக்கு. அதனால அதுக்கு பேர் சூன்யம்னு சொல்லக்கூடாது, சூன்யவாதமா மாறிடும் அது. சூன்யம்லாம் இல்லை, அங்க இருக்கு, இருப்பு மாத்திரமா அந்த சத்து எப்பயுமே இருக்கு, சத் வடிவமா இருக்கு. அது அலையா மாறும் போது, எண்ண அலைகளா மாறும் பொழுது, அங்க உருவங்களா காட்சிகளா விரியும் பொழுது அந்த கதாபாத்திரங்களா விரியுது. இதேதான் பாருங்க நமக்கும் நடக்குது. தூங்கும் போது பாருங்க ஒண்ணுமே இல்லை, உள்ள இருக்கிற உயிர் அந்த சத்து அப்படியே சத்தாவே இருக்கு. திடீர்னு ஒரு சின்ன அசைவு, ஒரு வைப்ரேஷன் வருது, உள்ள வந்த உடனே நான் இருக்கிறேங்கிற பிரஜை முதல்ல வருது. அதுக்கப்புறம் அங்க என்ன வருது, நான் இன்னாரா இருக்கிறேன்னு சரீரத்தை பிடிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த உலகத்தை பத்தி நினைவுகள் வருது. அப்படியே விரிய 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 இங்க இந்த உலகம் வந்து என்ன ஆயிடுது, அப்படியே ஜெகத் விருத்தியாகி நான் இந்த ஜெகத்துல இதுல அப்படின்னு அந்த கனவுக்குள்ளேயே கவனம் போய் விரிஞ்சு 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 நம்ம அப்படியே இந்த ஒரு பிறவியில பல பிறவிகளை நம்ம சிக்குண்டு இங்கேயே இருக்கும். அதனால இதுல இருந்து நம்ம ரிவர்ஸா நம்மளை எடுத்துட்டு வரணும், அது விசாரம் மூலியமா மட்டுமே நடக்கும். அதுக்கு தான் இத்தனை விதமான கிரந்தங்களும் வேதங்களும் உபநிடங்களும்லாம் எழுதப்பட்டிருக்கு. அதை உணர்ந்தவர்கள் தான் அதெல்லாம் செஞ்சிருக்காங்க, இது ஏதோ இது இல்லை. அதனால நமக்கும் வந்து ஸ்ரத்த முதல்ல முக்கியம். இது ஏதோ ஏதோ புரிஞ்சுக்கிட்டா உடனே ஒரு பொருள் மாதிரி கிடைச்சிரும் இல்லை, அது தன்னை உணர்தல். இதுல சவாலே என்னன்னா, நம்மள நாம உணர்ந்துக்கிறது தான். நம்ம இப்பயே அவைலபிளா தான் இருக்கோம், ஆனா நம்மள நாம இன்னாரா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த நானையும் தன்னையும் தனதையும் நீங்க யார மானசீகமா குருவாவோ இல்ல கடவுளை நீங்க வந்து பக்தி பண்றீங்களோ அவங்களுக்கு அர்ப்பணம் பண்ணிடுங்க.
எப்ப நீங்க ஒருத்தருக்கு இதை அர்ப்பணம் பண்ணிட்டீங்களோ, தானம் பண்ணிட்டீங்களோ, அதுக்கப்புறம் அதை நினைக்கிறதுக்கு கூட உங்களுக்கு உரிமை இல்லை. ஏன்னா நீங்களே அங்க இல்லை. அதனாலதான் சந்நியாசம் கொடுக்கும்போது 100 பேரை நாமரூப 100 பேரை சுட்டுறது அவங்களுக்கு. அது ஒரு அடையாளத்துக்கு கூப்பிடுறதுக்காக. இது ரொம்ப முக்கியம்னு நான் சொல்ல வரல, கம்யூனிகேஷனுக்காக. ஆனா அங்க ஒண்ணுமே இல்லை. ஒரே பிரம்மத்துக்கு தான் பல பேர் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, இது எனக்கு தெரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு, ஆனா ஒண்ணுமே இல்லை அப்படின்னா மனசுல அந்த சிரத்தை இல்லை, மனசுல எதுவுமே துறக்கல, அப்படியே இருக்கு. ஞான படத்தையும் உள்ள கேட்டிருப்பாங்க. எதையும் துறக்காமல் அங்க ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா துறவு தான் இங்க வந்து, துறவுடைய முடிவு தான் முக்தியே தவிர, அப்படியே இந்த உலகத்து மேலையும் பொருள்கள் மேலையும் பொருள் சேர்ப்பது மேலையும் பந்தங்கள் மேல எல்லாம் பந்தத்துல இருந்துகிட்டு, எனக்கு புரியல, எனக்கு இது வேலையாகல, எனக்கு பல வருடமா இந்த பாடத்தை படிக்கிறேன், ஆனா எனக்கு போர் அடிச்சிச்சு, எனக்கு இது முடிஞ்சதுன்னு ஒரு முற்றுப்புள்ளியே வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வாயில சொல்லி கஷ்டப்படுறதெல்லாம் நானே பார்த்திருக்கேன். அது எனக்கு என்ன சொல்றது, அந்தோ அது அவங்கள நினைச்சு எனக்கு பாவம் தான் தோணுது. அட, இன்னமும் இந்த இந்த ஜீவனுக்கு முக்தி இது எந்த பிறவியில இனி கிடைக்குமோ, அது அந்த பிரம்மத்துக்கு தான் தெரியும். அப்ப நாம பிரம்மம் இல்லையான்னா நாம பிரம்மன் தான், அவ்வளவுதான் உண்மை. நம்மளை காட்டிலும் அந்நியமாய் தெரிகிறது எல்லாமே சங்கல்பம் தான். நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. நீங்க எந்த செயல் செய்யுங்க, எங்க போங்க, எங்க வேணாலும் போயிட்டு வரலாம், அந்த செயல் புரியலாம், அந்த செயல் எல்லாம் மாறுதல் அடைஞ்சுக்கிட்டே இருக்கலாம், போயிட்டு வரலாம், எல்லாம் நடக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பாருங்க, நீங்க எல்லா இடத்துலயும் இருந்துகிட்டே இருப்பீங்க. அப்ப நான் இருக்கிறேங்கிற இந்த உணர்வை தவிர மீதி எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். காலத்துக்கு தகுந்த உடல் மாறும், மனம் மாறும், உலகம் மாறும், எல்லாம் மாறும். நான் இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த விழிப்பு நிலை, உணர்வு நிலை மாத்திரம் அப்படியே இருக்கும். இந்த இருக்கிறேங்கிறத தவிர வேற எதுவுமே சத்தியம் கிடையாது. மீதி எல்லாம் தோன்றி மறையறதுனால அதை வந்து மனசுலயே வச்சுக்கிட்டு சண்டை போடுறது, பழைய பிரச்சனை இப்ப பேசுறது, சண்டை போடுறது, இவர் நல்லவர் கெட்டவர், நீ நம்ம என்ன வேணாலும் இங்க விவாதம் பண்ணி பிரிச்சு பாக்குறது, இவர் இப்படி சொல்லியிருக்கலாமா அப்படி சொல்லியிருக்கலாம், இதெல்லாம் இங்க தேவை. ஒன்னை தவிர வேற ஒன்னும் உண்மை இல்லை. எல்லா ஸ்ருதிகளும் வேதங்கள்லாம் என்ன சொல்லுது, நீதான் அதுங்குது, அவ்வளவுதான் உண்மை நமக்கு. அப்ப அந்த நாம எல்லாத்தையும் துறந்த நிலையில தன்னையும் தனதையும் தியாகம் பண்ண நிலை எப்படி இருக்குங்கிறதுல ஒரு நிமிஷம் அப்படி நின்று புரிஞ்சுக்கிட்டா, ஜனகனுடைய நிலையிலிருந்து புரிஞ்சுக்கிட்டா இதுதான் அதுன்னு புரியும். எல்லாம் இருக்கும், எதுவும் ஒட்டாது. நமக்கு ஒரு சின்ன விஷயம் போதும் நம்மள இந்த உலகம், நீ ஞானி கிடையாது, நீ இந்த உலகத்துல ஒரு கதாபாத்திரம் நம்மளை இழுத்துட்டு போயிடுது. அது ஒரு பெரிய சவாலா இருக்கு. அது வேற ஒன்றும் காரணம் இல்லை, நம்ம மீண்டும் மீண்டும் விசாரம் பண்ண பண்ண சிறுக சிறுக சிறுக, ஏன்னா பல பிறவிகளா நமக்கு இது தேக்கம் அடைஞ்சிருக்கிறதுனால சிறுக சிறுக மீண்டும் எல்லாருமே ஒரு காலத்துல ஞானம் அடைஞ்சுதான் தீரணும், முக்தி அடைஞ்சுதான் தீரணும் அப்படிங்கிறது வசிஷ்டருடைய வாக்கு. அதனால நமக்கு இப்ப இந்த பிறவியில இந்த சத்தோட சங்கமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அந்த பிரம்ம சங்கல்பம் மூலியமா தான் நம்ம எல்லாருமே இதுல ஜேர்னி பண்றோம், எல்லாமே இதை புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டவங்க இருக்காங்க, அனுபவத்தாலையும் உணர்ந்தவங்க இருக்காங்க. அதனால உணர்வதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால இது எல்லாம் பிரம்ம சங்கல்பம் அப்படிங்கிற ஒரு இதோட இந்த சத்சங்கத்தை இப்ப முடிக்கலாம். எல்லாருக்கும் நன்றி. ஓம் தத் சத்.